மணப்பாறை அருகே திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். 14 பேர் காயமடைந்தனர். சென்னையில் இருந்து தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று நாகர்கோயிலுக்கு 40 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மணப்பாறை அருகே யாகபுரம் பைபாஸ் பிரிவு சாலையில் நடைபெற்று வரும் பாலம் கட்டுமான பணிகள் குறித்து வைக்கப்பட்டிருந்த அறிவிப்பு பலகையை கவனிக்காமல் அதிவேகமாக சென்ற ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டு இடதுபுறம் திருப்பிய போது பேருந்து அப்பகுதியில் இருந்த மின் கம்பத்தில் மோதி தலை குப்புற கவிழ்ந்து தீப்பிடித்தது. மளமளவென தீ பரவியதால் பயணிகள் அலறினர். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அப்பகுதி மக்கள் பேருந்தில் இருந்த பயணிகளை மீட்டனர். இதில் ஓட்டுநர் உட்பட 15 பேருக்கு தீக்காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தி அணைத்தனர். இருப்பினும் பேருந்து முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. விபத்தில் காயம் அடைந்தவர்கள் துவரங்குறிச்சி மற்றும் மணப்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நெடுவிலையைச் சேர்ந்த புஷ்பம் என்ற மூதாட்டி உயிரிழந்தார். இந்த விபத்து காரணமாக திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.